அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பாடசாலையிலே 2018 ஆண்டு முதல் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி என்னுடைய 37 ஆண்டு கால ஆசிரியர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்று செல்ல இருக்கின்ற எங்களுடைய விஞ்ஞான பாட ஆசிரியர் திருமதி ரேணுகா ரவிக்குமார் அவர்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய பாடசாலையிலே இந்த ஆண்டு நடைபெற்ற காப்போத சாதாரண பரீட்சையிலே விஞ்ஞான பாடம் பெறுபேறு மிக உயர்வான ஒரு நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய கற்பித்தலும் அதிலே மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு பயனளித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்னரே அவரை எனக்கு நன்கு தெரியும். சமகாலத்திலே நெல்லிடி மத்திய மகா வித்தியாலயத்திலே, இன்றைய நெல்லிடி மத்திய கல்லூரி மத்திய மகா வித்தியாலயத்திலே 2 பேரும் காப்போத்த உயர்தரம் வகுப்புகளிலே சமகாலத்திலே கல்வி கற்றவர்கள் என்ற வகையில் அவரை அறிவேன். பின்னர் அவருடைய குடும்ப ரீதியான தொடர்பும் அவருடைய துணைவர் அன்புக்குரிய அண்ணன் ஓய்வுநிலை தலைமை பீட கிராம உத்தியோகத்தர் ரவிக்குமார் அவர்களுடைய தொடர்பின் மூலமும் எனக்கு வாய்க்கப்பெற்றது. இதனால் அவர்களோடு நன்றாக பழகுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் வாய்த்தது. தன்னுடைய தொழிலில் மட்டுமல்ல, என்னுடைய மற்றவர்களுடைய வாழ்விலும் தன்னுடைய மேலான ஆலோசனைகளை வழங்கி நட்புடன் பழகுகின்ற ஒருவர் இந்த வகையில் அவருடைய சேவைக்கு கிடைத்த வெகுமதியாக அவருடைய பிள்ளைகளும் கல்வியிலே சிறப்புற்று விளங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சேவை காலம் அவருக்கு மனதிலே அமைதியும் சுபீட்சமும் நிலவ வேண்டும். சகல விதமான செல்வங்களையும் பெற்று ஓய்வு காலம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எமது பாடசாலையில் தனது அளப்பரிய சேவையினை ஆற்றி ஓய்வு பெற்று செல்கின்ற திருமதி ரேணுகா ரவிக்குமார் விஞ்ஞான பாட ஆசிரியருடைய சேவை மிகச் சிறப்பான சேவையை இந்த கல்லூரிக்கு அவர் ஆற்றியிருந்தார். விஞ்ஞான பாடத்திலே மாணவர்கள் சிறந்த அடைவு மட்டத்தை அடைவதற்கு தன்னாலான பெரும் முயற்சியை ஆற்றி இந்த பாடசாலையிலே அவர் பணியாற்றியிருந்தார். அவருடைய அந்த விஞ்ஞான பாட கற்பித்தல் திறன் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. கண்டிப்பு மிகுந்த ஒருவராக, அதேவேளை மாணவர்களோடு நெருக்கமாக பழகி அவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒருவராகவும் அவர் இருந்தார். அவருடைய இயல்பு படபடன கதைப்பது, அது அவருடைய இயல்பு. ஆனாலும் அந்த இயல்புக்குள்ளே அவருடைய மனித நேயமும் மற்றவர்கள் மீது காட்டுகின்ற அக்கறையும் அபரிமிதமானதாக இருந்திருக்கின்றது. அதை நான் பார்த்திருக்கின்றேன். ரேணுகா ரவிக்குமார் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய ஓய்வு காலத்திலே மகிழ்வாக இறையாசியோடு உடல் நலத்தோடு வாழவும் இறைவனை வேண்டுவதோடு எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகின்றேன். மிகவும் அன்புக்கும் பண்புக்கும் உடைய அன்பான ஆசான் ரேணுகா டீச்சரை விட்டு பிரிவது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக உள்ளது. ஆசிரியரை பற்றி கூறுவதென்றால் மிகவும் நல்ல ஆசான் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் தனது பாட நேரத்திலே மாணவர்களுக்கு மிகவும் கத்தி மிகவும் விளக்கமாக விஞ்ஞான கருதுகோடுகளை அமைத்து பரிசோதனை ரீதியாக
முடிவுகளைக் கண்டு மாணவர்களுக்கு செயற்பாட்டின் ஊடாக தனது பாடத்தை கொண்டு சென்ற ஆசான் ரேணுகா டீச்சர். ரேணுகா டீச்சர் ஏதாவது பிரச்சனைகள் என்று சொன்னால் உடனடியாகவே மற்றவர்கள் ஆசிரியருடன் அன்பாக பழகி தீர்வுகளை சொல்லுவதில் மிகவும் வல்லவர், சுறுசுறுப்பானவர். 60 வயது மாதிரியே அவரை தெரிவதில்லை. அவர் மிகவும் சுறுசுறுப்பாக தனது வேலைகளை செய்து வந்தார். ஆசிரியரை விட்டு பிரிவதென்பது மிகவும் ஒரு துக்கமான இதாக இருக்கிறது. நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. நாங்கள் மற்ற ஆசிரியருடன் கூடுதலாக பழகி இருக்கிறேன். ஆனால் ரேணுகா டீச்சரை பொறுத்தவரையில் எம்மை விட்டு பிரிவது சரியான கவலையாக உள்ளது. நான் அடிக்கடி இன்று காலையிலேயே நான் நினைத்தேன், டீச்சரை விட்டு பிரிய போகிறோமே என்று சொல்லி. எப்படி என்றாலும் எங்களோட வேலைத்தளத்தில் இருந்து நாம் அவருடன் அன்பாக கதைத்து பழகுவது போல சந்தோஷம் அவர் இனி ஓய்வு பெற்ற நிலையே எங்களுக்கு வரப்போவதில்லை. ஆனால் இருப்பினும் காலம் அது உருண்டோடியதால் ஆசிரியர் எம்மை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் தனது பிள்ளைகளின் நல்ல விடயங்களிலெல்லாம் எம்மையும் கலந்து கொள்ள செய்வார், எம்மை மறக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. வணக்கம். திருமதி ரேணுகா ரவிக்குமார் ஆசிரியர் மிகவும் அமைதியானவர், எளிமையானவர். தன் கடமைகளை செவ்வனே செய்தார். துறை சார்ந்த விடயங்களில் பொறுப்போடு நடந்து கொண்டார். விழுமியங்களை தன் வாழ்வில் கடைப்பிடித்து வாழ்ந்தார். குடும்ப வாழ்வில் துணைவர் பிள்ளைகளோடு மிகவும் ஒத்துணர்வோடு செயற்பட்டதை நான் அறிவேன். அரச ஓய்வு காலத்தின் பின்னரான வாழ்க்கை காலம் சிறப்பாக அமைய நிறைவாக வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நான் எனது வாழ்க்கை சேவை காலத்தில் 17/8/88 ஆண்டு விஞ்ஞான ஆசிரியராக அமர்த்தப்பட்டேன். முதலாவது பாடசாலை கரணவாய் மகாவித்தியாலயம். அங்கு 2 வருடங்கள் கற்பித்தபின் ஆசிரிய கலாசாலைக்கு பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலைக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அங்கே 2 வருடங்கள் பூர்த்தியாக்கப்பட்டபின் மீண்டும் கரணவாய் மகாவித்தியாலயத்துக்கு விஞ்ஞான ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். பின்னர் அங்கிருந்து ஆழியவளை சிசி தாக்கா பாடசாலைக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. அங்கிருந்து ஆழியவளை சிசி தாக்காவில் சேவை செய்து கொண்டிருந்த பொழுது பின்பு நாகர்கோயில் மகாவித்தியாலயத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. அங்கு பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பாடசாலையில் விமான குண்டு வீச்சு நடந்த அந்த பாடசாலையில் பல பிள்ளைகள், கிட்டத்தட்ட 21 பிள்ளைகள் மரணித்திருந்தார்கள். அது அந்த வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவும் அமைந்து விட்டது. அதன் பிறகு வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்றேன். அதிலே 2 கிழமைகள் தான் அங்கு வேலை செய்த பொழுது பிறகு ஞானாசாரியார் கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று அங்கே வேலை செய்த பிறகு சின்னத்தம்பி வித்தியாலயத்துக்கு இடமாற்றம் பெற்றிருந்தேன். பின்னர் மீண்டும் அந்த சேவை காலம் 10 வருடங்கள் அங்கு சேவையாற்றிய பின் வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று அங்கு ஒரு 9 வருஷங்கள் சேவையாற்றிய பின் இறுதியாக தேவரையாள் இந்து கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்றிருந்தேன். இங்கும் 7 வருடங்கள் பூர்த்தி ஆக நிலைமையில் இப்பொழுது எனது ஓய்வு காலம் வந்திருக்கின்றது. அதாவது இந்த வாழ்க்கையின் முக்கிய ஒரு திருப்பமா இந்த 37 வருடங்கள் சேவையாற்றி ஓய்வு பெறப் போகிறேன். தொடர்ந்து
மங்கள விளக்கினை எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து அடுத்த மங்கள விளக்கினை நமது கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து 2025 8ஆம் மாதம் 6ஆம் தேதி தனது 60வது பிறந்த தினத்தை பூர்த்தி செய்து கொண்டு நேற்றைய தினம் நமது பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்ற எனது சக ஆசிரியையான விஞ்ஞான பாட ஆசிரியை திருமதி ரவிக்குமார் ரேணுகா அவர்களின் மணிவிழா தொடர்பான எனது கருத்துரையை சொல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் மிகச்சிறந்த ஆசிரியை என்பது கடந்த 6 ஆண்டுகள் நமது பாடசாலையில் பணியாற்றிய காலப்பகுதியில் நமது பாடசாலையின் பெறுபேற்றை கடந்த ஆண்டை விட இவ் ஆண்டு மிகச்சிறந்த கூடுதலான கிட்டத்தட்ட 30% அதிகமான ஒரு பெறுபேற்றை எடுத்து நமது பாடசாலைக்கு பெறுபேற்றை எடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவள் கடந்த ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கான விஞ்ஞான பாட ஆசிரியையாக அவர்தான் கடமையாற்றியிருந்தார். அந்த பெருமைக்குரிய முழு பொறுப்பும் அவருக்குரியதாகும். அது மட்டுமல்ல, நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக இங்கு பணியாற்றும் போது நமக்கு பென்ஷன் சுடரடுப்பை வெப்பமேற்றி பிள்ளைகளுக்கு காட்டுவதற்கான கேஸ் சிலிண்டர் இல்லை. ஆனால் அதனை நாங்கள் 6 ஆண்டுகளாக பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஓய்வு பெற்று செல்லும் பொழுது தனது ஞாபகார்த்தமாக நமது பாடசாலை மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நமக்கு அதனை வாங்கி தந்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த பாடசாலையின் மாணவர்கள் வளர்ச்சி விஞ்ஞான பாடம் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் அவர் கணிதமான எவ்வளவு செல்வாக்கை அக்கறை எடுத்திருக்கிறார் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. அவ சகல சௌவாக்கியங்களும் பெற்று எதிர்காலத்தில் நல்லொரு சமூகத்துக்கு நல்லொரு பிரஜைகளை தனது பிள்ளைகள் மூலம் உருவாக்கி தர வேணும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைகிறோம். நமது பாடசாலையில் ரேணுகா ரவிக்குமார் ஆசிரியை அவர்கள் மணிவிழா காணும் இந்த வேளையில் தனது ஓய்வு காலத்தை தனது கணவனுடனும் பிள்ளைகளுடனும் மிக சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நமது கல்லூரியில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றி ஓய்வு பெற்று செல்லும் திருமதி ரேணுகா ரவிக்குமார் அவர்களது ஓய்வு காலம் சீரஞ்சிறப்புமானதாக அமையவும் எந்தவித நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழவும் எல்லாம் வெல்ல நடராஜ பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இங்கு கல்வி கற்பிக்கும் காலத்தில் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் மாணவர்களாலேயோ ஆசிரியர்களாலேயோ யாராலையும் வரவில்லை. அவ்வாறு நான் வெற்றியாகத்தான் கருதுகிறேன். இந்த பாடசாலையில் நான் கற்பித்த காலத்திலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை, நான் ஏற்படுத்தவும் இல்லை. எல்லாரோடும் சுமூகமாகத்தான் பழகிறது என்னுடைய பழக்கம். நான் யாருடனேயும் வில்லங்கத்துக்கு போவதும் இல்லை. இந்த பாடசாலையிலும் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்களும் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு ஏற்படுத்தவில்லை. இந்த சூழல் பாடசாலை சூழல் மிகவும் ஒரு நல்ல சூழல். பிள்ளைகள் கொஞ்சம் பாடம் படிக்கிறதுலே ஆர்வங்கள் குறைவென்று சொல்ல முடியாதவர்கள் அதிலே கொஞ்சம் பின்தங்கித்தான் இருந்தார்கள். ஆனாலும் அந்த செய்முறை செய்ய போறேன்டா பிள்ளைகள் மிக ஆர்வமாக நிற்பார்கள். அதை காட்டுங்க டீச்சர், இதை காட்டுங்கொண்டு அது வெள்ளை ஆர்வமான பிள்ளைகள். அதிபரும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி இருந்தார். நாங்கள் சேவை செய்யும் காலத்தில் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தார். எது கேட்டாலும் டீச்சர் செய்யுங்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்டா அப்படி சொல்லுவார். வர அதிபர்களாலோ ஆசிரியர்களாலேயோ எனக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லை. இந்த பாடசாலை கல்வி கற்பித்த காலத்தில் மிகவும் சந்தோஷமாக தான் சென்றது என்று நினைக்கின்றேன். இடையிலே என் தாயாரின்
இறப்பு நிகழ்ந்தது. அந்த காலத்தில் அம்மா சுகம் இல்லாமல் இருந்த பொழுதெல்லாம் அதிபரை நான் கேட்டேன், லீவு கண்டு உடனே போங்க டீச்சர், பிரச்சனை இல்லை போட்டு வாங்கொண்டு இப்படி எல்லாம் எனக்கு ஆதரவு தந்தவர். அந்த விடயத்தில் நான் அதிபரை மிகவும் என்றும் மறக்க முடியாது. எமது பாடசாலையின் ஆசிரியை ரேணு ரவிக்குமார் அவர்கள் எமது பாடசாலைக்கு விஞ்ஞான பாடத்தினை மாணவர்களுக்கு இலகுவாக கற்பித்து சிறந்த பெறுபவர்களினையும் எடுத்து தந்து தனது 60 வயதினை அடைந்து ஓய்வு காலத்திலே சிறப்புற வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எமது கல்லூரியின் விஞ்ஞான பாட ஆசிரியர் திருமதி ரேணுகா ரவிக்குமார் அவர்கள் தனது 60வது அகவை தினத்தில் ஓய்வு நிலையை பெற்று நமது பாடசாலையை விட்டு அவர் தனது ஓய்வை பெற்றுக்கொள்கின்றார். நமது பாடசாலையில் அவர் விஞ்ஞான பாட ரீதியான தனது கற்பித்தலை மிகவும் திறமையான முறையில் மாணவர்களுக்கு வழங்கியுள்ளார். அவருக்குரிய அந்த மாணவர்களின் பெறுபற்றின் அடிப்படையில் அதை நான் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து அவர் பாட ரீதியாக மட்டுமில்லை, தனது சக ஆசிரியர்கள் மாணவர் செல்வங்களுடன் அன்பாக பழகி தனது இந்த சேவையினை நிறைவு செய்து இன்றைய நாளிலிருந்து நமது பாடசாலையிலிருந்து தனது பணியினை நிறைவு செய்து ஓய்வு பெற்றமைக்கான எமது பணியாளர் நலம்புரி சங்கத்தின் சார்பாக அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழா நாயகியை கௌரவிக்கும் நிகழ்வு எமது பாடசாலையின் விஞ்ஞான பாட ஆசிரியர் திருமதி ரேணுகா ரவிக்குமார் அவர்கள் இன்றுடன் ஓய்வு பெற்று செல்கின்றார்கள். அவர்களது சேவை மிகவும் அளப்பெரியதாகும். மிகவும் இன்முகத்துடன் பழகுவார். பகுதிகள் கதைப்பதிலேயும் எங்களுடன் இனிமையாக கதைத்து நன்றாக பழகுபவர். கற்பித்தல் தொழில் மாணவர்களுக்கு மிகவும் தரமிட்டு மாணவர்கள் மிகவும் விரும்பி அவரை நாடி செல்வார்கள். மேலும் அவரது வாழ்க்கை ஓய்வு காலத்தில் சிறப்பு பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். Congratulations, Renuka teacher, for your retirement. You did hard work and dedication in your teaching career to produce a good students and result. Hope you will have more rest and relaxation in the future. Enjoy your happy life. Thank you. மாணவர்கள் மிகவும் அன்பானவர்களால் வழியில் எங்கே வேண்டாலும் டீச்சர் என்று கத்துவார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்சம் படிக்க வேணுமென்ற ஆர்வம் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்லா வாழ்க்கையிலே நல்ல வெற்றி பெற வேணும். நான் அவர்களை மறக்க முடியாது. என்னோடு அதாவது என் இதயம் எப்போதும் அன்பு மாணவர்களோடும் சக ஆசிரியர்களுடன் இணைந்திருக்கும். எல்லா மாணவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எல்லாம் வெற்றி சேர என் வாழ்த்துக்கள். இன்று மணிவிழா காணும் ரேணுகா ரவிக்குமார் ஆசிரியர் அவர்கள் இன்று போல் என்றும் நெடுடி காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஆசிரியர்களிடம் மிக அன்பாகவும் பண்பாகவும் பழகுவதோடு மாணவர்கள் செல்வங்களோடும் மிக விருப்பத்துடன் பழகுகிற ஒரு நல்ல ஒரு ஆசான் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. இன்று மணிவிழா காணும் திருமதி ரேணுகா ரவிக்குமார் ஆசிரியர் அவர்கள் இன்று போல் என்றும் நலமுடன் வாழ்க வேண்டும் என்றும், அவர் பாடசாலையில் மிகுந்த சேவையாற்றிய ஒரு நல்ல ஆசிரியர், மாணவர்கள் மீது அன்புள்ளவர், அக்கறை உள்ளவர், ஆசிரியர்களுடனும் சகோதரத்துவமாக பழகக்கூடியவர். அவர் இனிதே வாழ வேண்டும் என்று வாழ்த்து நிற்கின்றேன். இப்பொழுது ஓய்வு பெற்று செல்லும் வேளையில் எனது இதயம் நிறைந்த உணர்வுகளுடன் இருக்கின்றது. என வகுப்பறைகள் 2வது இல்லமாக இருந்தன. மாணவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தனர். அவர்கள் வினாக்கள் தொடுக்கும் பொழுது
சிரிக்கும் பொழுது எங்கள் மனம் நிறைந்து காணப்பட்டது. அவர்களுடைய சாதனை, தோல்வி, சந்தோஷம், சந்தேகம் போன்றன பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. வெற்றி தோல்வி என்பது எங்களுடைய பயணத்தின் ஒரு பகுதி. அவ்வாறு பயணித்த இந்த வேளையிலே இனிமேல் இந்த வகுப்பறையில் நான் இருக்க மாட்டேன். பாடசாலையை விட்டு விலகி செல்வதென்பது ஒவ்வொரு அரச ஊழியருக்கும் கட்டாயமானது என்றாலும் சரியான கடினமாக இருக்கின்றது அந்த மனநிலை. இனிமேல் இந்த பாடசாலைக்கோ இந்த பாடசாலைக்கோ நாங்கள் செல்ல முடியாது என்பது மிகவும் ஒரு மன வருத்தமாகத்தான் இருக்கின்றது. எனது வாழ்க்கையிலே 37 வருடங்கள் என்பது வாழ்க்கையினுடைய முக்கா பங்கு பாடசாலையிலேயே கழிஞ்சிருக்கின்றது. 6 வயது நான் பாடசாலைக்கு சேரும் பொழுது, இப்பொழுது 60 வயது. இடையிலே ஒரு 5-6 வருடங்கள் நான் பாடசாலைக்கு செல்லவில்லை. மற்றவர்களை அவ்வளவு காலமும் பாடசாலையே வாழ்க்கையாக கழிந்து விட்டது. அந்த காலங்களிலே நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் எல்லாம் கடந்து இந்த காலத்தை அண்மித்திருக்கின்றது. ஓய்வு என்பது கட்டாயமானது, அரச ஊழியர் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமானது. அந்த நிலையிலே நானும் ஓய்வு பெறப் போகின்றேன். இந்த பாடசாலையில் நான் இருந்த காலத்தில் எல்லா ஆசிரியர்களும் என்னோடும் சக ஆசிரியர்கள் அன்பாக பழகி இருந்தார்கள். சகோதரி போல எனது சேவை காலத்தையே வயதாக கொண்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறான ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் என்னோடும் என்ற ஒரு தாயாக சகோதரியாக பழகி இருந்தார்கள். எனக்கு ஏதாவது தேவையுண்டா, ஐயோ டீச்சர் உங்களுக்கு உதவி உடனே சொல்லுங்க நான் செய்கிறேன்டா, அப்படி எல்லா ஆசிரியர்களுமே அவ்வளவு அன்பானவர்கள். அதே மாதிரி மாணவர்களும் அன்பாக பழகுவார்கள். எல்லா மாணவர்களும் தங்களது வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை பெற வேணும் என்பதும், எனது சக ஆசிரியர்களும் அவ்வாறே நன்றாக வாழ வேணும் என்பதும், அதிபரும் நன்றாக வாழ வேணும் என்பதும், எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேணும் என்பதும் எனது விருப்பம். இனிமேல் இந்த பாடசாலைக்கு வராவிட்டாலும் எனது மனத்தில், இந்த இதயத்தில் ஒரு இடம் பிடித்தபடியே பாடசாலைகள் எல்லாமே மனதில் இடம் பிடித்தவையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இப்பவும் இனி இந்த பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்ற நீ எல்லண்டு கேட்க நான் இந்த பாடசாலையைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பேன். அதனாலே அதை மறக்கவும் முடியாது. இந்த பாடசாலையை மறக்க முடியாது. அதே வேளை இந்த பாடசாலை இறுதியாக பணியாற்றிய பாடசாலை, அதை மறக்கவே முடியாது.